இந்த முஹீத்தின் மேல சொல்லப்பட்ட கதை இருக்கு, அல்லாஹ் அக்பர், வேற எவர் மேலே அவ்வளவு கதை கிடையாது. புராண கதையெல்லாம் தோத்துரும். முஹீத்தினுக்கு தஸ்தகின்னு ஒரு பேர் இருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? தஸ்தகிங்கிறது உருது வார்த்தைன்னு நினைக்கிறேன், உருது அல்ல பாரசீகமா இருந்தாலும் இருக்கலாம். இந்த தஸ்தகின்னு பேர் வச்சது யார் தெரியுமா? அல்லாஹ். இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன் பாருங்க. எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்தி ஆரம்பத்தில் இல்லாத அயோக்கியத்தனம் பண்ணா பாருங்க. அல்லாஹ்வும் முஹீத்தின் அப்துல் காதிர் ஜிலானி வாக்கிங் போயிருக்காங்க. வாக்கிங் போகும்பொழுது அல்லாஹ் அவளுக்கு டொப்புடுக்கா விழுந்துட்டான். உடனே அல்லாஹ் கொதுபியது என் கையை பிடி, இது ஷிர்க் இல்லங்க, அவுலியா அல்லாஹ்க்கு ஈக்குவலா இருந்தா ஷிர்க். இது என்ன முஹீத்தின் அல்லாஹ்ங்கறான் இந்த கதையில, இவன் அடிமைங்கறான் அல்லாஹ்வை. புரியுதா உங்களுக்கு? கைபிடி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உடனே தூக்குறாரு. உடனே அல்லாஹ் பேர் வச்சான், உனக்கு நான் தஸ்தகிர் என்று பெயரிட்டேன். இந்த மாதிரி குப்பை நிறைய கிடக்கு. இதை சும்மா யாரும் இப்ப பேச மாட்டேங்கிறான். முந்தியெல்லாம் பேச, இப்ப பேச மாட்டாங்க. நம்ம கிழிச்சு எடுத்துருவோம் பேசுறது இல்ல. ஆனாலும் வெக்கம் கெட்டது சில பேர் சொல்லத்தான் செய்யறான். ஒரு ஆள் பேசிருக்காங்க, மௌலிதை ஓதினால் நரகம் என்றால் நரகத்திற்கு தயார். என்னது இது? சாராயம் குடிப்பதை விட மௌலிது மோசம் எழுதி ஒரு நோட்டீஸ் அனுப்பி விட்டாங்க. சாராயம் குடிப்பது மட்டுமா, விபச்சாரத்தை விட, வட்டியை விட, கொலையை விட, எல்லாத்தை விட கொடுமையான பாவம் மௌலிதில் இருக்கிறது.